ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு வெளியில் கிளம்பிட்டோம். கடை ரீச் ஆயாச்சு. பட் ஆனால் சொத்துக்குட்டி என்னை உள்ளே போகிறதுக்கே விடவே இல்லை. வெளியிலே கூப்பிட்டு வந்துட்டு எனக்கு இந்த ஃபுட்டு தான் வேணும், இதுதான் வாங்கணும் உள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகேவா, ஹேண்ட் வாஷ் பண்ண போகலான்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு போயாச்சு. ஹேண்ட் வாஷ் பண்ணும்போதும் அவள் அதை இதை சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகே, உள்ளே போயிட்டு அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போயிட்டேன் உள்ளே. நாங்கள் 2 பேரும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க டேடி ஆல்ரெடி உள்ளே போய் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு. ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் ஒரு பிளேட் ஷவர்மாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது 2 வந்தாச்சு. வந்ததும் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பிளேட் ஷவர்மா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அல்ஃபாம் கூட ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் அதை ஒரு 10 more minutes ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அல்ஃபாமும் வந்தாச்சு. அல்ஃபாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவும் பொண்ணும் அதை வேறு சாப்பிட்டுட்டு 2 பேரும் மாறி மாறி கமெண்ட்ஸ் வேறு பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குது, இது டேஸ்ட்டாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ கமெண்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்குட்டி டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆக்ஷன் வேறு பண்ணியிருந்தா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்க தெரியும். சரி ஓகே, சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஜூஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு சொன்னப்போ அவள் சொன்னால் எனக்கு ஸ்ட்ராபெரி ஷேக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே, நீ இது சாப்பிடு, ஷேக் ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஆர்டர் பண்ணியாச்சு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே அவள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு போயிட்டா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவளும் வரதுக்கு அந்த ஷேக்கு வரதுக்கு கரெக்டாக இருந்தது டைமிங்கு. சரி ஓகே குடி அப்படின்னு சொல்லி கொடுத்தா, சிட்டிங்கில் உட்காந்துட்டு குடிக்காமல் அது மேலே நின்றுட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டா. அதை பார்க்குறதுக்கு ஒரே காமெடியாக இருந்தது. சரி ஓகே எப்படியாவது குடித்தா சரிதான் அப்படின்னு சொல்லி அவளே குடிக்க வச்சு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.